வாக்காளர்களுக்கு வணக்கம். 2026 பிறந்தாச்சு. இது தேர்தல் ஆண்டு. தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடக்க போகுது. பல விதமான கூட்டணி கணக்குகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம இந்த வீடியோவில் கடந்த 2 தேர்தல்களில், இது ஒரு 3 பார்ட் வீடியோ, கடந்த 2 தேர்தல்களில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்கு, அதோட நிலைமை என்னங்கிறத பார்க்குறோம். அதை பொறுத்து இப்போ 2026 எப்படி கூட்டணி அமைய போகுதுங்கிறத நாம் முடிவு பண்ணுவோம். இப்போ நம்ம 2021 எலெக்ஷன், லாஸ்ட் எலெக்ஷன், தமிழக சட்டசபைக்கு நடந்த எலெக்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ 4 முனை போட்டி இருக்கிறதா நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? போன எலெக்ஷனில் 5 முனை போட்டி இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அமமுக தேமுதிக ஒரு கூட்டணி, மக்கள் நீதி மையம் தலைமையில் ஒரு கூட்டணி, வழக்கம் போல் நாம் தமிழர் தனியாக நின்று அது ஒரு அணியாக, மொத்தம் 5 முனை போட்டி கடந்த தேர்தலில் நம்ம சந்தித்தோம். திமுக கூட்டணியில் 12 கட்சிகள் இருந்துச்சு. அந்த 12ல் மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்கு, தமிழக வாழ்வுரிமை கழகம் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, இதெல்லாம் திமுகவோட சின்னத்திலேயே நின்னாங்க. அது இல்லாமல் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சியெல்லாம் போட்டிட்டுச்சு. மொத்தம் 234. இதை டிஎம்கே 173 தொகுதியில் அவங்க வேட்பாளரே நின்னாங்க. 188 தொகுதியில் மொத்தம் அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. காங்கிரஸுக்கு 25 சீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் 6 சீட்டு, மதிமுக இவங்களுக்கும் 6 சீட்டு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு 3 சீட்டு, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்துச்சு. இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவோடைய இரட்டை இலை சின்னத்திலே போட்டிடுச்சு. அது இல்லாமல் ஒரு சில சிறிய கட்சிகள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமமுக, புரட்சி பாரதம், இந்த மாதிரி கட்சியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய சின்னமான இரட்டை இலையிலே நின்றுச்சு. அப்படி 191 தொகுதி இரட்டை இலையிலையும், பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதியிலையும், பாரதிய ஜனதா 20 தொகுதியிலையும் போட்டிட்டாங்க. அடுத்தது அமமுக தேமுதிக கூட்டணி. அது கடைசி நேரத்தில் தேமுதிக வேற எங்கேயும் சேராமல் கடைசி நேரத்தில் அமமுக கூட சேர்ந்து அமமுக, தேமுதிக, எஸ்டிபிஐஏ, ஏஐஎம்ஐஎம், இந்த 5 கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதில் அமமுக 165 தொகுதியிலையும், தேமுதிக 60 தொகுதியில், எஸ்டிபிஐ 6 தொகுதி, ஏஎம்ஐஎம் 1 தொகுதி அப்படின்னு போட்டிட்டாங்க. அடுத்தது நமது கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் தலைமையில் அமைஞ்ச ஒரு கூட்டணி. அதில் சரத்குமார் அவர்களுடைய சாமக, ஐஜேகே, அப்புறம் இன்னும் சின்ன ஒரு சில சின்ன கட்சிகள்லாம் இணைஞ்சிருந்துச்சு. அதில் மக்கள் நீதி மையத்தோட டார்ச் லைட் சின்னத்தில் மக்கள் நீதி மையம் 140 சீட்லேயும், சமத்துவ மக்கள் கட்சி, சரத்குமார் அவர்களோட சமத்துவ மக்கள் கட்சி 33 சீட்லேயும், ஐஎம்ஜிகே 9 சீட்ஸு, ஜேடிஎம்கே 8 சீட்ஸு, ஜேடி 3 சீட்ஸு, கேஎம்ஐ 1 சீட்டு, அப்புறம் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே 40 சீட்லேயும், மொத்தம் 234 தொகுதியிலும் அந்த கூட்டணி போட்டியிட்டது. அடுத்தபடியாக நாம் தமிழர் உங்களுக்கே தெரியும், வழக்கம் போல் அவர்கள் 234 தொகுதியிலையும் ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 50% சொல்லி தனித்து போட்டிட்டாங்க. 50 ஆண்டு காலம் கோலோச்சி வந்த திரு கலைஞர் அவர்களும் திருமிகு ஜெயலலிதா அவர்களும் இல்லாமல் நடைபெற்ற இந்த தேர்தல் முடிவில் திமுக கூட்டணி 159 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. ஏடிஎம்கேவும் ரொம்ப ரொம்ப கீழே போகல, 75 சீட்களை கட்பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக உக்காந்தாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சியாக ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். திமுக கூட்டணியில் 188 தொகுதியில் உதயசூரியனில் நின்று 133 தொகுதி திமுக உதயசூரியன் ஜெயிச்சிச்சு. அதில் மதிமுகவோட 4 தொகுதிகளும் இருக்குது. இருந்தாலும் அவங்க உதயசூரியனில் நின்று போட்டிட்டதுனால அது அவங்களுக்கானதை தான் பார்க்க முடியும். ஸோ அறுதி பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி அமைச்சாங்க. 133 சீட்டு அடுத்தபடியாக காங்கிரஸ் அவங்க தொகுதியில் 28 தொகுதியில் நின்று 18 சீட் வின் பண்ணாங்க. காங்கிரஸ் வாங்கின வாக்கு சதவீதம் 4.27%.
விசிக 6 தொகுதியில் நின்று 4 தொகுதி ஜெயித்தாங்க. அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 0.99. இந்திய கம்யூனிஸ்ட் 6 தொகுதியில் நின்று 2 தொகுதி ஜெயித்தாங்க. அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் 1.09%. அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதியில் நின்று 2 தொகுதியில் வின் பண்ணாங்க. அவங்களோட பர்சன்டேஜ் 0.85%. இந்திய யூனியன் முஸ்லீம் 3 தொகுதியில் நின்று எதுலேயும் ஜெயிக்கலை. அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 0.48%. இந்த கூட்டணி ஓவராலாக 45.38% ஓட்டை வாங்கியிருந்தாங்க. அடுத்தபடியாக ஏடிஎம்கே கூட்டணி இரட்டை இலை சின்னத்தில் 191 தொகுதியில் நின்று 66 இடங்களை கைப்பற்றினாங்க. 66 இடங்களில் அவங்க 33.29% ஓட்டை எடுத்தாங்க. பாமக 23 தொகுதியில் நின்று 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் 3.8. பிஜேபி 20 தொகுதிகளில் நின்று 5 தொகுதி வின் பண்ணாங்க. அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் 2.62. இந்த கூட்டணி ஓவராலாக 75 தொகுதிகளில் ஜெயிச்சு 39.71% ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த வெற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னா 5.6% டிஃப்ரென்ஸு. ஏடிஎம்கேவோட டிஎம்கே 5.67% அதிகமாக வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நம்ம சோலோவாக போகிற நாதாக்கா நாம் தமிழர் கட்சி 6.58% வாங்கியிருந்தாங்க. அந்த எலெக்ஷனில் வரைக்கும் பார்க்கும்போது அதுதான் அவங்களோட ஹையஸ்ட் 6.58%. இது 2021 சட்டமன்ற எலெக்ஷனோட ரிசல்ட்டை பற்றி இப்போ பேசியிருக்கோம். அடுத்த வீடியோவில் கண்டினியூ இருக்குது இந்த வீடியோ. அடுத்த வீடியோக்கு வந்துருங்க. அதில் 2024 எலெக்ஷனோட ரிசல்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். பேசிட்டு இப்போ 2026 எந்த விதமான கூட்டணி அமைதுங்கிறத பார்க்க போகிறோம். தொடர்ந்து இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு ஓட்டர் ஐடி தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.